எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் ஒரு எல் கிளாசிக்கோ நம்ம ஊரில் சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு சாயங்காலம் சனிக்கிழமை யூஸ்வலாக டபுள் ஹெட்டர் நடக்கும்ல, பட் இந்த தடவை அப்படிலாம் இல்லை. ஒரே அட்டென்ஷன் சென்னை வர்சஸ் மும்பை, எல்லாருமே வந்து உட்காருங்க, வேறு எந்த மேட்சுமே நீங்கள் பார்க்க போகிறது இல்லை இந்த வீக்கெண்டில் அப்படிங்கிற மாதிரி வராங்க. வழக்கம் போல் கேப்டன்ஸ், முன்னாள் கேப்டன்ஸ்ன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போதைக்கு பார்க்கும்போது. முன்னாள் கேப்டன்னு சொல்லலாம், முன்னாள் பிளேயர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பெஞ்சில் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் பெஞ்சில் தான் இருக்காங்க. வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால. எஸ், அதான் நீங்கள் சொன்னதான். பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் விளையாடும் பொழுது எல்லாரும் எல்லா வேலையில விட்டுட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி. சாட்டர்டே வந்து பயங்கரமான டிஆர்பியும் இருக்கு, பயங்கரமான ஒரு கமர்ஷியல் இருக்கு, ஒரு என்டர்டைன் இருக்குன்றதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு தான் நாளைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. எம்ஐ விசஸ் சிஎஸ்கே அப்படின்னு வரும் பொழுது நாங்க இன்னைக்கு எம்ஐ பக்கத்து நிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ப்ளூ போட்ட நாள் அப்படி சொல்றதுனால அதான பார்த்தேன். பெரிய கடப்பாறை லைனப், கடப்பாறை அப்படின்னு பேர் வாங்கின மும்பை இந்தியன்ஸ் சொல்லி தான் வந்து உட்கார வச்சிருக்கீங்க பின்னாடி. அதனாலதான் நாங்களே வந்து வாபஸ் வாங்கிட்டு. ஸோ என்ன எங்க தப்பு நடக்குதுன்றது தெரியாமே ஒரு டீம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நிலையில தான் சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு கோவிட் டைம்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கோவிட் டைம்ல ஒரு சீசன்ல இதே நிலையில தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் பெரிய பிளேயர்ஸ், வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்கன்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத ஒரு டைமா தான் இருந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.001 அந்த கட்டத்துல தான் உங்களுக்கு ஒரு லக் அப்படின்ற ஃபேக்டர் இருந்தா மட்டுமே இனி உள்ள போக முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நிகர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலேயும் கீழே 50-50 ஆப்ஷன்ல சிஎஸ்கே விளையாட இருக்காங்க. ஒரு படத்துல வரும்ல, சீ உன் அளவுக்கு சீ இல்ல அப்படிங்கிற மாதிரி மும்பை அளவுக்கு சீ இல்ல, ஒரு 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ எங்க வேணாலும் டேபிள்ஸ் மாறலாம். ஐபிஎல்ங்கிற கேமுடைய அற்புதமே யார் வேணாலும் மேலே வரலாம் அப்படிங்கிற இதில் தான் இருக்கும். ஸோ நம்ம போன மேட்சே பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னா, மும்பை வர்சஸ் இதே சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல அந்த போட்டியை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த போட்டியை வந்து சிஎஸ்கே வின் பண்ணி அந்த மொமெண்டம் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அதே இது இல்லை. இப்போ சிஎஸ்கேக்கு மட்டும் இவங்க வின் பண்றாங்களோ வின் பண்ணலையோ அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி கீழே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹோப் நீங்க சொன்ன மாதிரி 0.01% தான். ஆனா சிஎஸ்கே இந்த போட்டியை வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா அப்பதான் அந்த 6வது இடத்துல இருந்து கொஞ்சமாவது ரன் ரேட்டு, பாயிண்ட்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு 5வது இடத்துக்கு முன்னேறிச்சுன்னா நாளை பின்ன பிளே ஆஃப் வாய்ப்புக்கான மொமெண்டமா லைவா வச்சிருக்கக்கூடிய சான்சஸ் சிஎஸ்கேக்கு இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஆர்ஆரும் ஜிடியோட வின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பாங்க. இல்லாத ஒரு தருணத்துல இப்ப கட்டாயம் வெற்றி பெற்றே ஆகணும் இனி வர ஆட்டங்கள் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான். இப்போ இந்த லைனப் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுல ஆயுஷ் மாத்ரே, இப்போ இதுல வந்து சாண்டனர் அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் இன்ஜூரி காரணமாக விளங்குறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அவனோட பிளேயிங் லெவனை நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்மளோட கருத்து கணிப்புப்படி நாளைக்கு சிஎஸ்கேல விளையாடக்கூடிய பிளேயிங் 11 இவங்களா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க இருந்து நான் தொடங்கிடலான் இருக்கேன். சஞ்சு ருத்து, அதான் சொன்னேன், தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் 1.5 கால்னா கூட எடுத்துக்கலாம், ஒரு 5-6 கால் அப்படின்னா அது கெய்க்வாட் தான். ஸோ ருத்து வந்து போன மேட்ச் நின்னாலுமே கூட ஸோ அந்த லக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ சஞ்சு நிக்கிறாரு அப்படின்னா சாலிடா அந்த மேட்ச் வின் ஆகுது. இப்போ தூபே கடைசியா ஒரு 30-40 ரன் அடிக்கிறான்னா கண்டிப்பா வின் ஆகுது. தோனி இருக்காருன்னா வின். இந்த மாதிரி சில பல லக்கி ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து ருத்துட்ட போன மேட்ச் இல்ல. ஸோ இவங்க 2 பேருமே ஓப்பன் பண்றதுல அதுல எந்த ஒரு மாற்று கருத்து ஆப்ஷனே இல்ல. இவங்க 2 பேரும் விளையாடி ஆகணும். ருத்துவுக்கு போன மேட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா பேட் வந்து பட ஆரம்பிச்சிருக்கு. அவர் நின்று அவருக்கு பெரிய ப்ரெஷர்லாம் எடுத்துக்காம நம்ம வந்து பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்லாம் இல்லாம அந்த மேட்ச் போயிருச்சு. நிறைய விக்கெட்ஸ் ஃபால் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஃபார்மை ரீடைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மேட்சாக தான் ருத்து பார்த்துருக்காரு. நிறைய டிரைவ்ஸ் ஆனாரு, பால்ஸ் வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணாரு. ஸோ அடுத்த மேட்ச் நீங்க பார்க்கும்போது, மும்பைக்கு எதிரான மேட்ச் பார்க்கும்போது அதே பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ஓகே பால் வந்து பட ஆரம்பிச்சிருக்கு, நான் அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோடய இந்த கேமை நான் கொண்டு போறேன், என் தலையில எந்த ப்ரெஷருமே இல்லை, ஏன்னா நான் 60 ரன் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனோட மைண்ட்ல தான் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தோட ஆப்ஷன் என்னன்னா அது ஒன் டேக்கும் டெஸ்ட்டுக்கும் ஓகே, T20க்கு அது செட் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் தான். இருந்தாலும் ஒவ்வொரு விக்கெட்டா விழும் பொழுது ஒரு மனுஷன் மட்டும் நிக்கிறார் அப்படின்றப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. ஸோ 1 டவுன் உர்வில் வந்து தேவை இல்லை அப்படின்னு தான் மக்களோட கருத்துமே கூட. ஏன்னா 1 டவுன் இவர் இறங்குறாரு. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸை வந்து இம்பாக்டா போன முறை ட்ரை பண்ணியிருந்தாங்க. உர்வில் உள்ள இருந்தாரு. சிவம் தூபேவா இருக்கட்டும், பிரீவிஸ் அவங்க பொசிஷன்ல சாலிடா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ பெரிய மாற்றங்கள் இதில் எதுவுமே இருக்காது. இதே லைனப்பில் தான் விளையாடுவாங்க. ஆனால் எல்லாத்தோட ஒப்பீனியன் என்னன்னா, குறிப்பாக சிஎஸ்கே வந்து சென்னையில் விளையாடுறதுனால எம்எஸ்சி வந்து ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காரு. நீங்கள் நினைப்பீங்க இதுதான் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் மேட்ச் மட்டும் அவர் ரூம்லேயே உட்காந்துக்கலாருன்னு இந்த கமெண்ட்லாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரோட விருப்பம் என்னன்னா, இந்த லைனப் ஓகே,
சர்ஃப்ராஸை வந்து இம்பாக்ட் பிளேயரா போட்டு எம்எஸ்டியை கார்த்திக் சர்மாவோட பிளேஸ்ல ஆட வச்சோம் அப்படின்னா ஒரு கேப்டன்சி நாக்காவும் ஒரு மென்டராகவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எம்எஸ்டி கண்டிப்பா தேவைப்படுறாரு. அதனால அவர் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். போன முறை மும்பையிலேயே களம் இறங்குறத நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா இது சென்னை பிச்சு, சென்னை மக்களுக்காக தரிசனம் கொடுக்கவும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீ வந்து ரொம்ப நேரம் ஆட வேணாம், நீ வேணா இம்பாக்ட் பிளேயரா கூட வந்துட்டு போயிரு, அந்த கிரௌடோட சவுண்டு அந்த ஒரு ஆறா இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு மாற்றங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதா நான் பாக்குறேன். இன்னொன்னு 6 மேட்ச் தான் இருக்கு. இன்னும் இந்த 6 மேட்ச்ல சிஎஸ்கேக்கு ஒரு 3ல இருந்து 4 ஹோம் கேம்ஸ் தான் இருக்கு. 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டைம்ல இருக்கிறாரு. டெஃபினட்டா இந்த 3 கேம்ஸை தோனி அவர்கள் ஃபேன்ஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணாதான் நம்ம தோனியோடைய லெகசியை கம்ப்ளீட்டா விட்னஸ் பண்ணக்கூடிய அந்த கடைசி பீரியட்ல இருக்கிறோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் பேசும்போது நெகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா அவருடைய உடம்பு அதை ஒத்துழைக்கல. நம்ம என்னதான் அடுத்த சீசன் வருவார், இன்னும் 5 சீசன் விளையாடுவான்னு பேசினாலும் இந்த சீசன்ல அவருடைய உடல்நிலை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா அவர் சாதாரண ஏதோ லெக் ஸ்பின் பவுலர், ஆஃப் ஸ்பின் பவுலர் இல்லை, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். 120 பால் உட்காந்து எழுந்துக்கணும். ஸோ தோனி டெஃபினட்டா இந்த கேம் வந்தே ஆகணும். ஏன்னா ஹோம்ல ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால. நம்ம இன்னொன்னு ஆயுஷ் மாத்திரல விளையாண்டுட்டு தான் இன்ஜூர் ஆகி வெளியே போனாரு. கலீல் அகமதும் விளையாண்டுட்டு தான் இன்ஜூர் ஆகி போனாரு. தீபக் சாரா சிஎஸ்கேல இருக்கப்ப தொடர்ந்து அதை பண்ணுவாரு. ஆனா எங்க எம்எஸ்டி மட்டும் என்ன இருக்கா இல்லையா, அப்போ சுத்தமா விளையாட மாட்டாரா அப்படின்ற ஒரு பார்வை தான். ஆனா இது மாறிச்சு, கண்டிப்பா மாற வாய்ப்புகள் இருக்கிறதா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். மற்றபடி இந்த பிளேயிங், இந்த ஓவர் 10 அகில் உசேன், கம்போஜி, 100 இந்த மாதிரி இந்த லைனப் இருக்குன்ற மாற்று கருத்து. ஆனா அப்படியே நம்ம எம்ஐ பக்கம் அப்படியே தாவணும் அப்படின்னா இவங்க தான் ஒரு மேட்ச்க்கு ஒரு டீமோட வருவாங்க. ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. போன மேட்ச் பார்க்கும்போது இது எம்ஐயா, இதாண்டா எம்ஐ அப்படின்ற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லைனப்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை முடிச்சிடுறேன். ஏன்னா சாண்டர் வந்து அவர் சிஎஸ்கேக்கு எதிராக நல்லா சிஎஸ்கே பிளேயரும் கூட தான். அவர் தான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேப்பா கார்டா வச்சிருந்தாங்க. ஆமா, ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லலாம். சேப்பாக் மாதிரி ஒரு நல்ல டேர்ன் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இப்போ எப்படி அகில் ஹுசேன் வந்து ஒரு மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவரும் சிமிலர் பவுலர் தான், நிறைய ட்ரிஃப்ட் போடக்கூடியவர். இப்போ இவரையுமே அதே மாதிரி கொண்டு வந்து சிமிலரா யூஸ் பண்ணலாம். பட் அவருக்கு இன்னும் ஒரு மாசம் வரால கிரிக்கெட்டே விளையாட முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அந்த செய்திகள் பார்க்கும்போது. அதனால இப்போ அவர் விளையாடவும் முடியாது. இப்போ சாண்டர் வெளியே வந்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய இந்த லைனப்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களோட பிளேயர் நினைக்கிறேன் கசன்பர். உங்களுக்கு பிடிச்ச கசன்பர் மட்டும் தான் ஸ்பின்னரா இயங்கக்கூடியவர். ஸோ இதில் வந்து வில் ஜாக்ஸா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு டிகாக்க உட்கார வச்சது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிக்கல்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதா என்ன இவ்வளோ நாளாக உட்கார வச்சிங்களே, உங்களுக்கு இதுதான்டா ரிப்ளை அப்படின்ட்டு. ஸோ அவரும் அவரோட இடத்த நிரூபிச்சிட்டாரு. நமன்தீர் அண்ட் ஸ்கை இவங்களோட ஃபார்ம் தான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இப்போ கேப்டன்சி வந்து ஸ்கை கொடுக்கணும், ஹர்திக் வர்லின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இவரோட பேட்டிங் ஃபார்மையும் பாக்குறது இல்ல. இவரை உட்கார வைக்கணும், ரோஹித்தை உட்கார வச்சதுக்கு இவரையும் உட்கார வைக்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேரும் அதுக்கான கமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க 2 பேர் இந்த இடம் தான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் மொரட்டு ஃபார்ம்ல இருக்கும் பொழுது இவங்க கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும். அதுதான் இங்க பிரச்சனையும். டெஃபினட்டா. ஏன்னா இப்போ நமந்திராவது சில கேம்ஸ் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடிடுறாரு. ஸ்கை வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. அவருடைய அந்த ஸ்கை அப்படிங்கிற வானத்தை நம்ம பார்க்கவே இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க முரளி? இப்போ வந்து நம்ம தோனி கம்பேக் பேசிட்டோம். இந்த 2 பேரோட இடத்துல மோஸ்டா ஸ்கை உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஸ்டாரா இருக்கிறாருங்கிறதுனால அட்லீஸ்ட் நமந்திர இடத்துல வந்து ரோஹித் சர்மா ப்ரமோட் ஆவாரா? அவருக்கு வரதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? எப்படி பாக்குறீங்க? எப்படி எம்எஸ்டி வந்து புலி வருதுன்னு ஏமாத்துறாங்களோ அப்படிதான் ரோஹித் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் காசு வாங்கிட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு போறாங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் விளையாட்டா நிறைய விஷயங்கள் வந்தாலும் எம்எஸ்டியும் ரோஹித்தும் அந்த நாளைக்கு விளையாடக்கூடிய அந்த மேட்ச்ல இருக்கணும்னு தான் எல்லாத்தோட விருப்பமும். அவர் ஓபன் பண்ணாருன்னா இவங்க 2 பேர்த்துல யாராவது 1 டவுன் வருவாங்க, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சாண்டர் வேலை இல்ல அப்படின்றப்போ ஒரு ஃபாரினர் வரத்துக்கும் அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இவங்க நல்ல பிளேயர்ஸ் தாங்க. இவங்களுக்கு எப்படி அப்படின்னா நம்ம ஃபார்ம்ல இல்ல அப்படின்றத எல்லாருமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டே நம்மள ஃபார்ம்ல இல்லடா அப்படின்ற 11 பேர் அதான் நம்புறான். ஒருத்தன் கூட இல்லாம அப்படி விளையாண்டாலும் அந்த லக் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. இவங்க 200க்கு மேல அடிச்சாலும் அதை தாண்டி அடிக்கிற டீம் கூட தான் போயிட்டு அவங்களோட திறமையை காட்டி அதுல ரொம்ப உடஞ்சிருக்காங்க எம்ஐ. ஸோ இதுல இருந்தாவது அவங்க இனி ஆறுதல் வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இனி வர ஆட்டங்களையாவது அவங்க விளையாண்டு ஒரு ஆறுதல் வெற்றி பெறணும். இன்னொரு சொல்லுவாங்க, இந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு 3 அடி வாங்கிட்டு திரும்ப அடிப்பாங்க அப்படின்னு. கடைசியா இப்போ வந்து 7 மேட்ச் வின் பண்ணா நம்ம வந்து குவாலிஃபை ஆயிடலாம் அப்படின்றப்போ 7 மேட்சுமே தொடர்ந்து வின் பண்ணுவாங்க. அதுவும் மும்பை இருக்கு அப்படின்ற விஷயம் தான். பல எதிர்பார்ப்போட எம்ஐயும் சிஎஸ்கேவும் நாளைக்கு மோதும். ஓகே, இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஹர்திக் பாண்டியா மேல ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பப்படுது. ஏன்னா போன மேட்ச் இந்த பிளேயிங் 11 வச்சு மட்டும் தான் விளையாடினாரு. ஷர்துல் தாக்கூர் இம்பாக்ட் பிளேயரா எடுத்திருக்காரு. ஆனா ஒரு பால் கூட போட விடவே இல்லை. ஏன் போட விடவே பல கேள்விகள். ஏன்னா உங்களுக்கு 240 டார்கெட்டுங்கிறப்போ நீங்க ஒரு பாலரை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒரு 2 விக்கெட் விழுந்தா உங்களுக்கு தானே லாபம். ஏன் அது கூட பண்ண மாட்டீங்கன்ட்டு நிறைய கொஸ்டின். இன்னொன்று ஒரு 2.5 வருஷமாவே ஹர்திக் பாண்டியா எந்த வகையிலுமே ப்ரூவ் பண்ணல மும்பை இந்தியன்ஸ்க்காக. 2024-23 விளையாடிட்டு இருக்காரு. பட் இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் அணிக்கு 5 கப் வாங்கக்கூடிய அணிக்கு
இதுக்கப்புறமும் மும்பை மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியாக்கு இந்த சான்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. அது அவங்க சைடுல இருந்தும் சொல்றதா இருக்கட்டும், ஃபேன் சைடுல இருந்து சொல்றதா இருக்கட்டும், எல்லாருமே கேப்டன்சியை மட்டும் தான் தப்பு சொல்றாங்க. ஒவ்வொரு பிளேயரும் அவங்களோட பங்கு, ஏன்னா பும்ரா வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காததுக்கு ஹர்திக் அது காரணம் இல்லை. ஏன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா. இன்னொன்னு நம்ம ஷர்துலை பத்தி பேசுறோம். நாளைக்கு விளையாடக்கூடிய சிஎஸ்கே மேட்ச்ல தீபக் சஹர் உள்ள வரதாவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேக்கு எதிராக சிஎஸ்கே அணியில் இருந்திருக்காரு. எதிராக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்றதான். அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரியும். ஆனா சிஎஸ்கே பிளேயர்ஸை போட்டி போட்டு எடுத்து பெஞ்சில் உட்கார வச்ச ஒரே டீம்னா நம்ம எம்ஐஏ தான் பார்க்கணும். இதுக்கு மேல எங்களை பழி வாங்க முடியாதுன்ற அளவுக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா பாயிண்ட்ஸ் டேபிள். இங்கே தான் நம்மளுக்கு நிறைய ஒரு மாற்றங்க அப்படின்னா இந்த 3 இடம் தான். ஸோ ஆர்ஆர், ஜிடி, சிஎஸ்கே இவங்க 3 பேரும் தங்களோட இடத்துக்காக ரொம்ப போராடுறாங்க. அதான் 4வது இடத்துக்காக இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுது அப்படின்ற மாதிரி பஞ்சாப், ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் எந்த மேட்ச் போனாலும் அவங்களுக்கு ஒரு லக் ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஆர்ஆர் கூட பெரிய இதுல இல்ல, அவங்க செக்யூர்டா தான் இருக்காங்க. சன்ரைசர்ஸும் 9 மேட்ச் ஆடி 6 ஜெயிச்சிருக்காங்க. ஆர்ஆரும் 9 மேட்ச் ஆடி 6 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நேத்து வந்து ஜிடி ஆர்சிபி கிட்ட ஜெயிச்சதுனால சிஎஸ்கேக்கு ஒரு டிராபேக்கா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லைட்டரா அஹெட் போயிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே 6வது இடத்துல இருக்கு. அடுத்த மேட்ச் ஜெயிச்சு 8 பாயிண்ட் வந்தா கூட இதே இடத்துல தான் அவங்க நிக்க போறாங்க. சோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஜிடியோட தோல்வியை எதிர்நோக்கி இருக்கணும். ஆர்ஆரோட தோல்வியும் ஜிடியோட தோல்வியும் எதிர்நோக்கி நம்ம ப்ரே பண்ணி சூனியம் வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணாதான் ஸோ இந்த 4வது இடத்துக்காக நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இனி வர எல்லா மேட்சும் நம்ம வின் பண்ணிட்டு நம்ம ப்ரே பண்ணணும். இதுதான் 2 விஷயங்களும். நம்ம வின் பண்ணாம இவன் தோக்கணும் அவன் தோக்கணும் நினைச்சா பின்னாடி இருக்கும் வந்துருவாங்க இல்லையா. ஸோ நம்மளோட இடம் ரொம்ப இதாக தான் இருக்கும். இங்க என்ன ஒரு எம்ஐக்கு என்ன ஒரு டாஸ்கா இருக்க போகுதுன்னா 10வது இடம் வந்துடக்கூடாது. அது மட்டும் தான் எம்ஐக்கு. கடைசியா யார் போன்ற ஒரு போட்டி வந்து கேகேஆருக்கும் மும்பைக்கும் லக்னோக்கும் இருக்கு. சொல்ல முடியாது, மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க 3 பேருக்கும் கடைசி இடம் நம்ம வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஒரு போட்டியில அவங்க 3 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒண்ணு இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு டேபிளுக்கும் இதுக்கு கீழே இருக்க டேபிளுக்கும் மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்க போகுது. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது. கண்டிப்பா.